யா, வெல்கம் டு மை ஷார்ட் ஸ்டோரி. என்ன பார்க்குறீங்க? இந்த கதையில் நான் தான் ஹீரோ. வழக்கம் போல கஷ்டம் இல்லப்பா. இல்லம்மா, இந்த வாட்டி செகண்ட் டைம் ஏன்ப்பா? ஒரு 5 மார்க் எக்ஸாம் அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு பையன் 5 மார்க் டெஸ்ட் சரியா? நீ நல்லா படிச்சா உன் நல்லா இருக்கும்ப்பா எதிர்காலம். அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். அதை பத்தி நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நான் நல்ல மார்க் எடுத்து காட்டுறேம்மா. என்னடா இது, தமிழில் ஃபெயிலு, இங்கிலீஷ்லேயும் ஃபெயிலு, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலா? இப்படியே போனால் கடைசியில் லைஃப்பில் கூட ஃபெயில் ஆகி தான் வந்து நிற்க போகிறேன். நீ எடுத்த குப்பை மார்க்குக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து நான் அசிங்கப்படணும். ஏய், என்னடா நாளைக்கு எக்ஸாம் வச்சுன்னு படிக்காமல் தூங்குற 9:30க்கு? எக்ஸாம்னா படிக்கணுமா? நாளைக்கு எக்ஸாம் வச்சுன்னு படிக்காமல் கேம் விளாண்டு. எக்ஸாம் தானே, பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீ எந்த சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனதில்லை. இதுக்கப்புறமும் பாஸ் ஆக நம்பிக்கை எனக்கு இல்லை. அதையும் தாண்டி நீ பாஸ் ஆகிட்டனா நீ கேட்ட கிஃப்ட்டு உனக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமும் என்ன பண்ணணும்னு உனக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தா 5 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபோன் கிடைக்கும். அப்போ இது ஒரு டூ ஆர் டே சான்ஸ் தானே. ஒரு நிமிஷம் இரு, நம்ம தான் இது வரைக்கும் 5 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனதே இல்லையே. அப்படி பார்த்தாலும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 35, 45, 35, 65, 75 ஆக மொத்தத்தில் பாஸ் ஆனால் போதும். அது போதும் நம்மளுக்கு, வேற என்ன வேணும்? ஆமாம் இரு, இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு டைலாக் வருமே. தா பார்த்துக்கலாம். ஆமாம், பப்ளிக் ரிசல்ட் வந்துச்சுமா. டேபிள் மேலே புது ஃபோன் வச்சிருக்கான் பாருடா, உனக்கு தான், எடுத்துக்கோ. எனக்கா? ஆனால் நான் இந்த ஃபோன் கேட்கலையே, இது ஏதோ பழைய ஃபோனாக இருக்குது. இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. அம்மா தான் கிஃப்ட் கொடுத்தாங்க, என்னன்னு தெரில. இந்த டம்மி ஃபோனுக்கடை என்ன 4 பாஸ் ஆக சொன்னாங்க. இந்த ஃபோன் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? சரி யோசிப்போம் என்ன பண்ண. அம்மா கிஃப்ட் பண்ணாங்கடா, நான் பப்ளிக்ல நல்லா ஸ்கோர் பண்ணலை. கிஃப்டா பாடுறா, தொலைக்கிற பயங்கரமா டவுன்லோட் பண்றாங்களா? ஜாலியாக படிப்பு என்ன வருதா? நம்ம தமிழே இருக்கிறோம், வீட்டுல பயங்கரமா ஆடுவான். அவன் மட்டும் தான் பாஸ் ஆகலையா? அவன் மட்டும் அவன் பாஸ் ஆகட்டும். அது நீ என்னப்பா டாப்பர் எப்போனாலும் படிச்சுக்க, கேம் விளையாடி ஜாலியாரா. இதான் ஏத்துறா அவனே ஏத்துருவான். சின்ன ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் பாத்துருக்கீங்க இன்ஸ்டானா? ஒரு ஐடி நீங்க கிரியேட் பண்ணு, உங்க பேர் தான் போட்டு நானே ரெடி தான் வாங்கி. சரியா? இனிமே நான் இங்கதான் கால் பண்ண மாட்டேன். ஓகே? என்ன சொல்லி விட்டு அது எப்படி அவங்களும் யாருக்கு சேட் பண்ணா மெசேஜ் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகேடா, நல்லா பாய். என்னடா இது, அக்ஷயாவா? ஹாய், யார் அவங்க? என்ன தெரியுதா? யாருங்க நீங்கள்? நான் உங்களை பார்த்துருக்கேண்ணா. எங்கே? ஸ்கூல்லையா? எந்த கிளாஸ் நீங்கள்?
11th ஸ்டாண்டர்டா? நான் 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்துருக்கீங்களா? எந்த செக்ஷன்? 11SF3யா? ஓகே டன்னு. நீங்கள் ரொம்ப அழகாகிறீங்களா? நான் அழகாக பண்ணுறேன் தப்பா போடா லைக்க. என்னது, நான் உங்களை நேரில் மீட் பண்ணி பேசணுமா? பேசலாமே. வர சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? பேசலாம். ஏன்பா போன் எடுத்து போற? அசைன்மெண்ட் எழுதணும். ஏன் போன்ல தான் பார்க்கணுமா? எல்லாத்துக்கும் எழுதாம அசைன்மெண்ட் எழுதாம எழுதணும். வேற எதுலேயே எழுதணும். நோட் புக்ல எடுத்து எழுதலாம்ல. எனக்கு இதுதான் இருப்பாங்க, வேற எதுலேயே எழுதணும் தெரியுமா? நீ வேணா செக் பண்ண. இதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கொடுத்தா அப்ப தெரியாதுல்ல, அப்படியே டிஸ்டர்ப் பண்றேன். சும்மா நானாவது தெரியுது. அத்தவாட்டி வரும்போது சொல்லிட்டு வாமா, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். யாரா அப்படி வெளியே? ஃப்ரெண்டுப்பா. வாடா ஏஜா. என்ன ஃபிசிக்ஸ் புக்குடா. சரி, நம்ம மேலே படிக்கலாம்டா. வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நீ மேலே போனா பேக் எடுத்துன்னு வரேன். ஐயோ, ஃபிசிக்ஸ் கிளாஸ் தீபக் ஸ்கூலில் கேட்டான்னு கொடுத்துட்டேன்டா. சரி இதுடா, ஃபோன் கால் வருது. சொல்றா தீபகே. ஹலோ, என்னடா பண்ற அபி? குரூப் ஸ்டடி பண்ணுறேன்டா. குரூப் ஸ்டடியா? யார் கூடுறா? நீ நினைக்கிற மாதிரிடா, ஏஜார் கூட தான். ஏஜாரா? அவர் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு? தெரிலடா. மச்சான், அவன் இப்போ தான் சீரியஸாக பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நீ என்ன பண்ண? ஒன்று அவன் ரேங்க் ஹோல்ட் பண்ணோன்னா ஒன்று நீ அவனை அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா நீ டீக்ரேட் பண்ண பாடுறா. மச்சான், ஆல்ரெடி நான் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ கூட ஃபிசிக்ஸ் கிளாஸ் கேட்டான். ஸ்கூலில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வர எக்ஸாம் அவன் எப்படி என்னை தாண்டி ரேங்க் எடுக்குதான்னு. சூப்பர் அபி, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கூடா. சரி, லைனில் ஏஜார் அங்கே வெயிட் பண்ணுறான். நான் ஜில்லோ வாங்கிட்டு வந்து கால் பண்ணுறேன். பாய்டா. சரி மச்சான், பாய்டா. இப்போட ஃபிசிக்ஸ் கிளாஸ் கேட்டான். கிளாஸில் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வர எக்ஸாம் அவன் எப்படி என்னை தாண்டி ரேங்க் எடுக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காக வேஸ்ட் பண்ணேன். வரேன்னு சொன்னேன். என்ன வேஸ்ட் பண்ணேன்? வரவே இல்லை. இது கொண்டாந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்டு தானே, நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம். இப்போ போய் படிப்போம். என்னடா டிப்டாம சட்டை போட்டு எங்கடா போயிட்ட? இன்ஸ்டாலேருந்து ஒரு பொண்ணு என்கிட்ட சேட் பண்ணிச்சுடா. இங்கே பாரு, இந்த ஐடியிலேருந்து தானே சேட் பண்ணலாம். என்னடா சொல்கிறேன்? என்கிட்ட சொல்லுங்க. சண்டே ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமான்னு வேறு சொன்னாடா. சரின்னு நானும் டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை மாட்டிலாம் போனேன். பார்த்தா கடைசி வரைக்கும் அவள் வரவே இல்லைடா. வீட்டுக்கு வந்து சேட் பண்ணலான்னு பார்த்தா அவள் ஐடி ஆக்டிவாகவே இல்லைடா. அது எப்படி சொல்கிறேன்? நான் அச்சி சொல்கிறேன், வராது. அது வராது. வரும், ஆனால் வராது. வராதுடா, சொல்கிறேன்டா. அச்சி சொல்கிறேன், வராது. உனக்கு தெரியுமா? வரவே வராதுடா. அச்சி சொல்கிறேன்டா, அச்சி சொல்கிறேன்டா. பாரு, நானே செம்ம காண்டில் இருக்கேன். ஒழுங்காக போயிடு. போயிடு. அச்சி சொல்ல வரமாட்டேன். எப்படி வரமாட்டேன்? சும்மாலாம் கடுப்பு திணிக்காதடா. நெஞ்சி போடா. ஏன் வர? ஏன்னா அந்த ஐடியா நான் தான்டா. நீயா? ஆமாண்டா. நீயா? ஆமாண்டா. என்ன பாக்குற? ஃபேக் ஐடி அது. பொண்ணு ஐடி நான் ரெடி பண்ணேன்டா. நீனா பச்சை குழந்தை. இன்ஸ்டால நோண்டா வருவா, சரியா? ஒழுங்கா ஆதிக் சாப்பிட்டு வீட்டு அமைதியா இருக்கு, சரியா? பாய்.
டவுட்டா? இதில் என்னடா இருக்குது? பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ, ஆமாங்க, நீங்கள்? சொல்லுங்கள் டீச்சர். என்னங்க ஆச்சு? சரிங்க சார், நான் என்னன்னு பார்க்குறேன் சார். ஏண்டா சார் என்னடா ஃபெயில்னு சொல்கிறாரு? என்னது ஃபெயிலு? என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிக்கிறேன்னு நினைச்சுதானே சார் கிட்ட சொல்லிட்டு வரேன் நானு. என்னடா போனை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? போனை எதுக்கு கொடுத்த? உனக்கு படிக்க தானே கொடுத்தேன். இதுல படிக்க எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டு விளையாடிட்டு இருக்க. நேற்று வரைக்கும் நல்ல பையன்னு சொன்ன டீச்சர் இப்போ கிளாஸில் ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு சொல்கிறது நல்லாவாடா இருக்குது. இதில் நான் பார்க்கும்போதெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதுகிறேன், அசைன்மெண்ட் எழுதுறேன்னு சொன்னேன். இதுதான் நீ படிக்கிற லட்சணமா? சொல்கிறா, சொல்லு. அன்னைக்கு ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னியே, நீ எந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் உன் அப்பாவுக்கு சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும்ல. சரி, இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சு விடுறேன். அடுத்த வர எக்ஸாமில் நீ நல்லா படித்தனா இந்த ஃபோனை உன் கையில் நான் கொடுப்பேன். படிக்க மட்டும் இல்லைனா இதை எங்கே வாங்கினனோ அங்கேயே போய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இந்தா புடி புடி புடிடா. இது இருவரிடமும் இருப்பது ஒன்றுதான். அதிலுள்ள நன்மை தீமையை நாம் சுதாசிரித்து செயல்பட வேண்டும். இவ்வுலகில் உள்ள அனைத்து அக்ரிணைப் பொருள்களிலும் இரு துருவங்கள் இருப்பது இயல்புதானே. அதிலுள்ள நன்மைகளை மட்டும் நாம் பயன்படுத்தி தீமைகளில் கவனம் செலுத்த வேண்டாம். நம் அனைவரிடமும் இருக்கும் மூளையின் நடை ஒன்றுதான். அதனை மேலும் நல்ல செய்திகளை கேட்டு தெரிந்து விவரிக்க உதவும் கருவியே இத்தொலைபேசி ஆகும். அதனை கொண்டு நீ உன் சிந்தனை ஆற்றலை விவரிக்கிறாயா அல்ல சீர்குலைகிறாயா என்பது உங்கள் கையில் தான் உள்ளது. எனவே எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை, வண்ணம் போல் வாழ்க்கை. At last, once again, life is not worthy unless we make worthy for it.